ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 45 கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? சட்டவரை குழுவின் தலைவராக டாக்டர் பிஆர் அம்பேத்கர் நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு 29/8/1947. அரசின் பல்வேறு நிலைகள், அவற்றிற்கிடையேயான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து ஆராய எம். புஞ்சி தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 2007. இந்திய அரசியல் நிர்ணய சபை எந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது? அமைச்சரவை தூதுக்குழு. விரைவு அதிரடிப்படை தினம் அக்டோபர் 7. தபகத்-இ-அக்பரி என்ற நூலை எழுதியவர் யார்? நிஜாமுதீன் அகமத். ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் தனது நூலில் விவரித்த ஆங்கிலேயர் சார்லஸ் மேன்சன். இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை 1818 ஆண்டின் எம்மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது? கொல்கத்தா. புவியின் மேற்பரப்பின் மொத்த பரப்பளவு 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது? நீலகிரி. கிபி 622 ஆண்டு நபிகள் நாயகம் மெக்காவை விட்டு இடம்பெயர்ந்தார். கீழ்க்கண்டவற்றில் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள துறைமுகங்களின் பொருந்தாதது எது? ஹல்தியா. வேதகால இனக்குழுவின் மிக பழமையான பொதுக்குழு விதாதா. சைவத்துறவி அப்பரால் திருநாவுக்கரசர் சமண சமயத்தில் இருந்து சைவத்தை தழுவியவர். 1ஆம் மகேந்திரவர்மன். ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1773. பொறுத்துக. யங் இந்தியா காந்திஜி. இந்தியா விஜயா பாரதியார். கேசரி மராட்டா பாலகங்காதர திலகர். நவசக்தி தேசபக்தன் திருவிகா. வேதரண்யம் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமை ஏற்றவர் யார்? ராஜாஜி. கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியம் எது? இலியாத். இயற்கையில் கிடைக்கக்கூடிய தனிமங்களின் எண்ணிக்கை 92. புகைப்படத் தொழிலில் பயன்படும் வேதி சேர்மம் சோடியம் தாயே சல்பேட். மத்தாப்பு தொழிலில் பயன்படும் தனிமம் மெக்னீசியம் பாஸ்பரஸ். தூய பாலின் pH மதிப்பு 5. 1753 இருசொல் பெயரிடும் முறையை நடைமுறைப்படுத்தியவர் கரோலஸ் லினோயஸ். பிறந்த குழந்தைகளுக்கு காணப்படும் எலும்புகளின் எண்ணிக்கை 300. காற்று ஊடக தாவர வளர்ப்பு முறையின் பெயர் ஏரோபோனிக்ஸ். நச்சுத்தன்மை கொண்ட பூஞ்சை அம்னீசியா. யூனிவர்சல் விட்டமின் என அழைக்கப்படுவது விட்டமின் B5. மகாத்மா காந்தி தென் ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினமான ஜனவரி 9ஆம் நாள் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாடப்படுகிறது. ஜனவரி 9. ஆடம் ஸ்மித்தின் எத்தனை வகையான வரி விதிப்பு கோட்பாடுகளை கூறினார்? 4. தமிழகத்திற்கு பெரும் நீர் ஆதாரமாக இருப்பது வடகிழக்கு பருவக்காற்று. கூலி கோட்பாட்டை கூறியவர் J.S. மில். கிரேப் புரட்சி கோதுமை. பிரவுன் புரட்சி தோல். மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள். வெண்மை புரட்சி பால். எத்தனை முறைகளில் தேசிய வருமானமானது கணக்கிடப்படுகிறது? 3. ஆசியாவை ஆப்பிரிக்காவிடம் இருந்து பிரிப்பது சூயஸ் கால்வாய். சமகாற்றத்த கோடு ஐசோபார் என்று அழைக்கப்படுகிறது. பூமிக்கு அருகிலுள்ள அண்டம் ஆண்ட்ரோமேடா. இந்தியாவின் முதல் அணுகுண்டு சோதனையான சிரிக்கும் புத்தர் நடைபெற்ற ஆண்டு 1974. எடையின் அலகு நியூட்டன். தற்காலிக காந்தம் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? தேனிரும்பு.
உலகளவில் நெல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு சீனா. இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது கோயம்புத்தூர். தண்டமிழ் ஆசான் என்று சீத்தலை சாத்தனாராய் பாடியவர் யார்? இளங்கோவடிகள். தொல்காப்பியம் எத்தனை இயல்களை உடையது? 27. முகமது பின் துக்ளக் இயற்பெயர்? ஜானக் கான். தீயால் பாதிக்கப்பட்ட கண்ணாடிகள் எது? குரூக்ஸ் கண்ணாடி. ஜெட் விமானங்கள் பறப்பதற்கு ஏற்ற வளிமண்டலம் அடுக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியர். இதோட 45 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் முடியுது. இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி, போலீஸ், ஃபாரஸ்டர், ஆர்பிஎஃப் இந்த எக்ஸாமுக்கெலாம் யூஸ் ஆகும். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் 45 கொஷின்ஸ் பார்க்கலாம். பாய்.